சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் 15லேருந்து 21ஆம் தேதி வரை எத்தகைய பலன்கள் இருக்குங்கிறத வார ராசி பலனாக நான் சொல்றேங்க. இப்ப கடக ராசியில குருவும் சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறதா சொன்னேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதம். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமாகுது. செலவு செய்ய உங்களுக்கு பணம் வரும், வருஷம் பூரா வரும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்கள் ஜாதகத்துல இருந்தா அது வெளிநாடா வெளி மாநிலமா வெளியூராங்கிறது உங்க ஜாதகத்தோட தரம். கோல்சார பலன்கள் உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்லணும். ஜாதகத்தை பார்க்காமலே யார் ஜாதகத்தையும் பார்க்காமலே எப்படி சொல்லலாம் எப்படின்னா தரமா பிரிச்சுக்கிறணும். யோக ஜாதகங்கள், நடுத்தர அமைப்புல உள்ள ஜாதகங்கள் அப்படி 2 பிரிவா பிரிச்சுட்டோம்னா நடுத்தரமா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கோல்சார பலன் சரியா இருக்கும்ல. 90% பேருக்கு மிகச்சரியாக இருக்கும். 12ஆம் இடத்துல ஒரு நல்ல வலிமையா இந்த உங்க ராசிக்கு இருக்கு. இப்ப சந்திரன் வச்சா கோல்சாரம் வார ஆரம்பத்துல 15, 16 தேதியில 11ஆம் இடத்துல இருக்கு. லாபங்கள் நல்லா இருக்கும். அங்க லாப அதிபதியா இருக்காரு. குடும்பத்துக்கும் லாபத்துக்கும் இப்போ குடும்ப சார்ந்த விஷயங்கள்ல லாபமாகவே இருக்கும், வருமானங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சந்திரன் அமாவாசையிலேருந்து விலகின சந்திரன் தான். இப்போ 11ஆம் இடத்துல எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற அமைப்பில் 11 வெற்றியை கொடுக்கும். சிறு சிறு பெரிய வழக்கு இல்லாட்டாலும் பொருட்கள் வாங்கல சிறு சிறு தவறு இருந்தால் அவங்க மனபேதம் பண்ண கூட சரி நம்மகிட்ட தான் தவறு இருக்கு, இது சரியாக தான் அவர் சொல்றது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கிரகங்கள் வெல்லும் கண்டிப்பாக. அப்புறம் 17, 18 தேதியில பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வருது. செலவுகள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும், அவசியம் இருக்கும். அப்ப செலவு வரணும்னா உங்ககிட்ட கையிருப்பு இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரணுங்கிறது அர்த்தங்க. கடன் அமைப்பு இங்கே இல்லை. அதனால அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த வருமானம் வரும் பொழுது அது சுப செலவாக மாறும். வெளிநாடு செல்வதற்கு உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகலாம். வாரத்துல உடனே வெளிநாடு போயிட முடியாது, எண்ணங்கள் உருவாகலாம். அதுக்கான திட்டங்கள் ஒருத்தர் சொல்றது, அந்த ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது, இந்த எண்ணங்கள் வருது, அந்த செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அடுத்து 19, 20 தேதிகளில் 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வர்றாரு. அற்புதமா 2ஆம் இடத்துல வெளிச்ச சந்திரன் தான் வர்றாரு. 12ஆம் அதிபதி 2ல இருக்காரு. அப்ப வருமானம் 2ஆம் இடத்தை காட்டினாலும் கேதோட 2ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் வருமானங்கள் செலவு செஞ்சிருக்கீங்கல்ல, அதுக்கு தகுந்த வருமானங்களை அது கொடுக்கும். 2ஆம் இடத்துல வார கடைசியில 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடம் முயற்சி பலிக்கும். ஏன்னா முயற்சி அதிபதி கெட்டு போகல. அந்த கிரகங்களை வச்சுதாங்க முயற்சியில ஒரு வெளிச்சம் வருதுன்னு அர்த்தங்க. கண்டிப்பான முயற்சி இருக்கும். இந்த சிம்ம ராசிக்கு வருஷம் பூரா 12ஆம் இடம் தூக்கம் வரும். அப்படியே எல்லாமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்தான அர்த்தம். நோய் தீர்ந்தால் தூக்கம், கிடம் தீர்ந்தால் தூக்கம், எதிரிகள் இல்லை என்றால் தூக்கம், இந்த மாதிரி வரும். இப்போ 12ஆம் இடம் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும். உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் 12ஆம் இடம் வெளிச்சம் மாறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும்.